இயேசு என்னோடு இருப்பதா அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் நேரங்களில் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினால் கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினால் பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார் பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகி சேர்ந்து சொல்ல முடியுமா அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா ஒரு விஷயம் கூட கடைசியாய் அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா மீட்பர் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் praise the Lord hallelujah hallelujah கர்த்தர் நல்லவர் இந்த காலையில் எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்றீங்க தைரியமா சொல்றீங்க கர்த்தர் என் கூடவே இருக்கிறார் என்று எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று ஆமா நீங்க நம்பினாலும் நம்பாம போனாலும் நீங்க தைரியமா சொன்னாலும் அல்ல பயத்தோடு சொன்னாலும் நீங்க எப்படி சந்தோஷமா சொன்னாலும் அல்ல துக்கமா சொன்னாலும் சரி கர்த்தர் சொன்னது சொன்னதுதான் ஏன் அப்படின்னா ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறார் உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்க கூட இருக்கிறேன் ஹalleluya நான் உங்களுடனே இருக்கிறேன் சொன்னவர் நம்ம கூட இருக்கிறார் ஹalleluya ஹalleluya praise the Lord கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் வாசிங்க இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நாம் மறுபடியும் ஒரு விசை வாசிக்கலாம் வாசிங்க சங்கீதம் 84:11 தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் ஹalleluya ஹalleluya இரண்டாவது கடைசி பகுதியை மாத்திரம் மறுபடியும் ஒரு விஷயம் வாசிங்க உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை எல்லாரும் சொல்லலாமா நன்மையை வழங்காம இருக்கவே மாட்டார் எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க ஹalleluya எப்படி நடந்தா உத்தமமா நடந்தா கர்த்தர் நன்மையை கொடுக்காம இருக்க முடியவே முடியாது ஹalleluya praise the Lord கர்த்தர் நல்லவர் கடந்த வாரத்தில் அதாவது
2வது வாரம் உங்கள் மத்தியில் பேசணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்போ பேசும் பொழுது வழக்கமாக நம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு ஆதாரமாய் நாம் பேசுவோம். ஆனால் 2வது வாரம் நமக்கு பெந்தேகோஸ்தே நாள் வந்ததுனால அதற்கு பரிசுத்த ஆவியானவர் குறித்து அன்றைக்கு பேசும்படியாய் கர்த்தர் நடத்தினார். இன்றைக்கு நம்முடைய வாக்குத்தத்தத்தை அடிப்படையாய் கொண்டு அதற்கு ஆதாரமாய் நாம் வாசிக்கலாம். அதற்கு இணையாய் வசனம் யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நம்முடைய வாக்குத்தத்தத்தின் வசனத்திற்கு, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்கு இணையான ஆதார வசனமாய் வாசிக்க யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. போதும். அப்பொழுது அவனுடைய மனைவி அவனை பார்த்து, வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்குகிறார். ஹல்லேலூயா. இப்ப இங்க ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வினா, யோபுனுடைய மனைவி அவனை பார்த்து நாக்கு புடுங்குற மாதிரி கேட்கிறா. என்ன கேட்கிறான்னா, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ? நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ? அப்படின்னா உன் கௌரவத்தில் நீ இன்னும் கௌரவமா? அது கௌரவமும் உத்தமமும் ஒன்னாயிடுமா? நாம எதுல நம்ம உறுதியா இருக்கிறோம்னா கௌரவத்துல உத்தமமா உறுதியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம நீங்களும் நானும் எதுல இருக்கிறோம்? கௌரவம். ஏன் கௌரவம்? அதுக்கு குறைவு வராதபடி எதுல இருப்பேன்? நான் உறுதியா இருப்பேன். ஐ எம் வெரி ஸ்ட்ராங். எதுல? இன் மை பிரஸ்டீஜ். என் கௌரவத்துக்கு எதுவும் குறையா வந்துடக்கூடாது. நான் எப்படி இருப்பேன்? ஸ்ட்ராங்கா இருப்பேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் ட்ரையா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் உத்தமத்துல நான் இருக்கிறேனோ இல்லையோ, ஆனா நான் எதுல இருப்பேனா, நான் எதுல உறுதியா இருப்பேனா, ஏன் கௌரவத்துல நான் ஸ்ட்ராங்கா நிற்பேன். ஏன் என்னுடைய மானத்துல, என்னுடைய நடக்கையில, என்னுடைய விஷயங்கள்ல நான் எப்படி இருப்பேன்? ஐ எம் வெரி மச் ஸ்ட்ராங். ஆனா இங்க கேள்வி கேட்கப்படுது. என்ன கேள்வினா, யோபுனுடைய மனைவி அவனை பார்த்து கேட்கிறா, யோ, ஹல்லேலூயா, யோ, நீ எதுல நிக்கிற? உத்தமத்துல நிக்கிற. எப்ப தெரியுங்களா? எப்ப சொல்லுங்க? பிள்ளைங்க கேட்டிருக்கிறீங்களா? கதை கேட்டிருக்கிறீங்களா? கதை கேட்டா ரொம்ப பிடிக்கும். கதை கேட்டிருக்கிறோமா? எல்லாரும் சின்னதுல இருந்து கேட்டிருக்கிறோம். இந்த பொம்பளை எப்போ அவனை பார்த்து, யோ, நீ உத்தமத்துல இன்னும் உறுதியா இருக்கிறீரோ அப்படின்னு கேட்டானா, எல்லாத்தையும் பறி கொடுத்த பிறகு, ஹல்லேலூயா, பாதி போனப்ப இல்ல, இருந்த மீதியும் போன பிறகு எது மட்டும்தான் இருக்குதுன்னா, சரீரம் மட்டும்தான். அதுவும் எப்படி இருக்குன்னா, ஊசலாடிட்டு இருக்கு. ஊசலாடும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, உத்தமத்துல உறுதியாய் நிற்கிறீரோ. நம்ம ஆளுங்க மரண படுக்கையில படுத்துட்டு இருப்பான். நம்ம ஆளு படுத்துட்ட பிறகு, ஏங்க உங்க பிள்ளைய வர சொல்லட்டுமா, பார்த்துடுறீங்களா? அவன் நான் செத்தாலும் எங்க வரக்கூடாது. எங்கங்க? இவர் உட்காந்து பார்த்துன்னு இருப்பாரா? செத்துட்டு பிறகு இவர் உட்காந்து பார்த்துன்னு இருப்பாரா? செத்தாலும் எங்க வரக்கூடாது, எங்க வந்துடக்கூடாது, இந்த வாசப்படியை மிதிக்க கூடாது. கௌரவத்தில் நிற்கிறாங்க. கௌரவத்தில் நிற்கிறோம். எப்போ அப்படின்னா, செத்தாலும் வரக்கூடாது. ஆனா இங்க இவன் சாகிறத விட மோசமான நிலைமை, அழுகி நாற்றம் எடுக்குது, நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. அங்க எப்படி நிக்கிறானா, உத்தமத்துல உறுதியா நிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து தியானிக்கலாம். இந்த வேத பகுதி ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இப்படி சொல்லுகிறது, does that thou still retain
thy integrity என்று போடப்பட்டிருக்கிறது. does thou still retain அப்படின்னா இன்னும் இழுத்து ரீட்டைன் பண்றதுன்னா அப்படி இழுத்து வச்சுக்கிறது, மறுபடியும் பிடிச்சிக்கிறது, அப்படிதானே? ரீட்டைன்னா மறுபடியும் சேர்த்துக்கிறது, மறுபடியும் பிடிச்சி அதை மீட்டு கொள்றது. ரீட்டைன் அப்படியே தக்க வைக்கிறது, அதான் சரியான வார்த்தை. ரீட்டைன்னா அப்படியே பிடிச்சி நிற்க வைக்கிறது. என் உத்தமத்தில், உன்னுடைய இன்டிகிரிட்டியில், நீ கௌரவத்தில் இல்லையா, நீ எதில் இருக்கிறனா, உன்னுடைய உத்தமத்தில், உன் உண்மையில் நீ எப்படி இருக்கிறனா, இன்னும் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற. ஹல்லேலூயா. இது ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் சொல்லும்பொழுது, do you still hold fast your blameless uprightness. uprightness மட்டும் போடல, எப்படி போட்டிருக்குதுன்னா blamelessனா கரையற்ற உத்தமம். ஹல்லேலூயா. எப்படி blameless இன்னும் அழகாக சொல்லுவாங்க, ஸ்பாட்லெஸ் அப்படின்வாங்க. இப்போ நான் போட்டிருக்கிறது ஒன்றும் சரியாக முழுமையான வெள்ளை கிடையாது, நான் போட்டிருக்கிறதுல கரை இருக்குது. இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு மைன்யூட் ஒரு டாட் கருப்பாக விழுந்தால் என்ன தெரியும்? ஒரு ஸ்பாட். என்னங்க ஒரு அதில் ஏதோ கரை மெலிசாக ஏதோ பட்டிருக்குது, கிளியராக தெரியும். பிளேம்லெஸ் சொல்லும் பொழுது அதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஸ்பாட்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவன் உத்தமம் எப்படி இருக்குதுன்னா, இட் இஸ் பிளேம்லெஸ். ஒருத்தனும் குறை சொல்லாத அளவுக்கு அவன் உத்தமமாக இருக்கிறான். எப்போ தெரியுங்களா? நாற்றம் அடிக்குது, உடம்பு நாற்றம் எடுத்து போயிடுச்சு, பருக்களும் சொறி பிடிச்சி இன்னும் ஓட்டை எடுத்து தேய்ச்சிட்டு இருக்கிறான். என்ன சொல்கிறான்? இன்னும் இன்னும் இன்னும். அவன் பொண்டாட்டி கேட்குறா, ஏயா யோ யோ எல்லாம் போச்சியா, எல்லாத்தையும் பறி கொடுத்தாச்சு, இன்னும் எதுக்காக நீ இந்த உத்தமத்தை உன் உண்மையை காத்துட்டு இருக்கிற? தேவனை தூஷித்து உன் ஜீவனை விட்டுரு. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, உன் ஜீவன் மாத்திரம்தான். இப்படி சொரிஞ்சுக்கிட்டே எத்தனை காலம்? நாம இருந்தா என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே என்ன பண்றீங்க, என்ன சொல்லுங்க. இன்னைக்கு ஈஸியா போச்சு அந்த வார்த்தை. எப்படி போச்சு? ரொம்ப ஈஸி. என்ன ஈஸி? எடுக்கும் போது தெரியும். ஆண்டவரே ஆண்டவரே தாவீதின் குமாரனே, அப்பதான் எடுக்கும் போது தெரியும். ஹல்லேலூயா. ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம், ஆண்டவர் என்னை இப்படி வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் ஈஸியாக சொல்லிடுறோம். தயவு செய்து சொல்லாதீங்க, இனி அப்படி சொல்றது நிறுத்திடுங்க. சொல்கிறவங்களா இருந்தால் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க அப்படி. ஆண்டவர் என்ன எடுத்துக்கிட்டோம், இப்படி இருக்கிறதுக்கு பதிலாக நான் போயிடுறேன். ஹல்லேலூயா. இங்கே ஒருத்தன் அவன் போக வேண்டிய நேரம் வந்த பொழுது கூட, அவன் போக வேண்டிய நேரம் வரல, அவனுடைய சூழ்நிலைமை அப்படியா ஜனங்க, அவனுடைய மனைவிக்கே தெரியுது, போதையா இதுக்கு மேலே உன் உடம்பு நானும் பார்க்க முடியாது உன்னாலையும். அவன் ஒன்றும் தான் மனைவியை போய் தொந்தரவு பண்ணல, அவன் பாட்டுனா அவன் ஓட்டை எடுத்து சாம்பலில் உட்காந்துட்டான். அவன் போய் எனக்கு இதை போடு அதை போடு இதை பண்ணு இதை அது ஒன்றும் சொல்ல, அவன் போய் அவன் வேலையை பார்த்துட்டு ஓட்டை எடுத்துகிட்டு உட்காந்துட்டான். ஆனால் அவன் மனைவி சொல்கிறா, போதையா இதுக்கு மேலே நீ இப்படி இருக்கிறது பார்க்க சகிக்கல, நீ என்ன பண்ணு, உன் உத்தமத்தில் இன்னும் இருப்பீரோ, போதும், நீ நிறுத்திட்டு என்ன செய்துரு, உன் ஜீவனை விட்டுரு. ஹல்லேலூயா. ஜீவனை விடுறது அவ்வளோ ஈஸியாக போச்சு. இன்னைக்கு அநேகர் தங்கள் சொந்த பொல்லாத வழிகளை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் போய் தங்கள் ஜீவனை மாய்த்துக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே ஒருத்தன் தன்னுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக போன பிறகு கூட, ரொம்ப கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு கூட, அவன் உத்தமத்தில் பிளேம்லெஸ் இன்டிகிரிட்டி அப்ரைட்னஸில் அவன் இருந்தாலும் கூட, ஆண்டவரே என்னை ஏன் இப்படி ஆக்கிட்டீங்கன்னு சொல்ல, நான் இப்படி இருக்கிறதுக்கு பதிலாக என்னை எடுத்துக்கோங்கன்னு அவன் சொல்லலை. ஹல்லேலூயா. அப்போ இப்பேற்பட்ட உத்தமத்தில் நிற்கிறவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நிதானிச்சுப்பார். இந்த பூமியில் உண்டாக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்குது. எல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன யோசிக்கக்கூடாதுன்னா, எல்லைகள்னும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பகுதி ஏரியா அப்படி இல்லை. எதுக்கு எல்லை இருக்குதுன்னா, ஒரு சகிப்பின் எல்லை இருக்குது. சகிப்புக்கு ஒரு எல்லை இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மரத்தையே நீங்கள் வெட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மரத்தையே நீங்கள் வெட்டினாலும் அதற்குரிய த்ரெஷோல்டுன்ட்டு ஒன்று இருக்குது, ஒரு அழுத்தம் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு இங்கே இந்த ஸ்க்ரூ இதை திருவணும், இதை திருவினா தான் அது டைட்டாகி நிற்கும். அதிகமாக திருப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகிடும்,
உடையுமா மரம் போயிடுமா? மரம் போயிடும். மரம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை முறை டைட்டு வச்சாலும் என்ன ஆகாது, அது நிற்காது, பரட்டிக்கிட்டே இருக்கும். அது போட்டு நீங்கள் திருவ 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 ஓடினே இருக்கும். அது நீங்கள் என்னதான் திருவி அதை டைட் பண்ணி நிறுத்தணும்னு நினச்சாலும் அதனால, ஏன்னா அதனுடைய சகிப்பு, அதனுடைய த்ரெஷோல்டு எவ்வளவுனா, எவ்வளவுதான் டைட்டு வைக்கணும்ன்ட்டு அவனே வச்சிருக்கிறான். அதுக்கு மேலே டைட்டு கொடுத்தா என்ன ஆகிடும், ஓடும். நம்ம பாஷையில் சொன்னால் அது டைட்டு ரொம்ப ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யும், அது ஓடும். நாமும் கூட என்னன்னா, நாம் ஒரு அளவுக்கு தான் பாஸ்டர் நீங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் வைக்கணும். காலையில் ஒரு ஜெபம், சாயந்தரம் ஒரு ஜெபம், அடுத்த நாள் ஒரு ஜெபம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விசுவாசி என்ன பண்ணோம், ஓடும். ஓ பாஸ்டர் வச்சுனே இருக்கிறாரு அவர் பாட்டுன்னு, அவர் தான் இஷ்டத்துக்கு வந்துட்டாருன்னா இஷ்டத்துக்கு டைட்டு வச்சுனே இருக்கிறாரு. நான் என்ன செய்வேன்? இப்போ த்ரெஷோல்ட் அதிகமாகிடுச்சு, சகிப்பு ஒரு அளவு தான் ஐயா. அதுக்கு மேலே போனால் விசுவாசி என்ன பண்ணும், ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சகிப்பிற்கு ஒரு எல்லை உண்டு. அல்லேலூயா. ஆனால் இங்கே கவனிச்சிங்கன்னா, யோபனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, 1 அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வேகமா வாசிங்க. பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்ந்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கற்களினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்க வேறு ஒருவன் வந்து, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறு ஒருவன் வந்து, கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக் கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கற்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறு ஒருவன் வந்து, உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். Praise the Lord. இவையெல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை. இவையெல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை. தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. Hallelujah. Praise the Lord. Threshold எவ்வளவுதான், டைட் எவ்வளவுதான். முதல்ல எது போச்சு வந்து எருதுகள் உழுகிற பொழுது கழுதைகள் அவைகளின் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் வந்து அவைகளை சாய்த்து கொண்டு போயிட்டாங்க. கழுதை போச்சு. அதுக்கப்புறம் ஒட்டகம் போச்சா, ஆடுகள் போச்சு. இது 2 போச்சுன்ற வரைக்கும் தாங்கலாம். அடுத்து எது போகுது, ஒட்டகங்களும் போயிடுச்சு. சரி போனது போட்டோம், ஏதாச்சும் தப்புச்சு, என் குடும்பமாச்சு தப்புச்சுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதுவும் போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நிதானிச்சு பாருங்க. உங்களுக்கு நான் சொல்லியிருந்தபடி இந்த பூமியில எல்லா சிருஷ்டிப்புக்கும் ஒரு எல்லை இருக்குது. இவ்வளவுதான் அப்படின்னா அவ்வளவுதான் அதால தாங்க முடியும். அதை தாண்டி அதை மீறி போகும் பொழுது அது எந்த சிருஷ்டிப்பானாலும் சரி. அல்லேலூயா. நீங்க வானத்தை எடுத்துக்கோங்க, பூமி எடுத்துக்கோங்க, கடலை எடுத்துக்கோங்க, ஆகாயத்தை எடுத்துக்கோங்க, வானமண்டலத்தை, எதுவானாலும், மனுஷன் மாத்திரம் இல்லை, அல்லது உண்டாக்கப்பட்ட பொருட்கள் மாத்திரம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. அது தாங்கக்கூடிய சக்தி ஒரு அளவு தான். அது மீறி போச்சுன்னா அதால என்ன செய்ய முடியாது, சகிக்க முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. அது மீறி போச்சுன்னா ஓடும் அது. அல்லேலூயா. இங்க ஒரு மனுஷன் முதல்ல எது போச்சு, கழுதைகள் போச்சு, அப்புறம் ஆடுகள் போச்சு. நீங்களும் நானுமா இருந்தா இந்த மாசம் முதல்ல ஒரு 10,000 ரூபாய் செலவு வருதுன்னு வச்சுக்கோங்க. 10,000 ரூபாய் செலவு முடிச்சு எடுத்துன்னு போய் அதை கட்டிட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ள இன்னொரு 20,000 ரூபாய். சரி, அதையும் தாங்கி நல்ல வேலை சேர்த்து வச்சோம்.
30,000 ரூபாய் மொத்தமா போச்சு. சரி ஆண்டவரே இதோட போதும், இதுக்கு மேல பாடி தாங்காது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சின்னதா ஒரு 500 ரூபாய் செலவு வந்தாலும் நம்மளுக்கு என்ன ஆயிடும்? மூஞ்சி ஆமா, அப்படி சொன்னதான் புரியும். எப்படி முகம் மாறும் இல்ல, மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடும். ஹல்லேலூயா. முகமே மாறிடும். என்னங்க இது? செலவு மேல செலவு, செலவு மேல செலவு, எவ்வளவு செலவு. இப்பதான் கட்டிட்டு வந்தேன். யாருக்கு கட்டியிருப்பாங்க? பிள்ளைங்களுக்கு தான் கட்டியிருப்பாங்க. இப்பதான் கட்டிட்டு வந்தேன். எதுக்கு? அதே வீட்டு காரியத்துக்கு தான், வேற எங்கேயோ போய் செலவு இல்லை, நம்ம காரியங்களுக்கு தான். ஆனா செலவு வந்து ஒரு 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 லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா யாரா இருந்தாலும் சகிப்பு போயிடும். ஆண்டவரே போதும்பா, எவ்வளவு செலவு முடியல எங்களால. இங்க ஒரு மனுஷனுக்கு அவன் செலவு பண்ணி அதை மீட்டு கொள்றதுக்கு கூட அவனுக்கு என்ன இல்லை, இப்ப வழி கிடையாது. அவனால மீட்டு கொள்ள கூட முடியாது. ஏன்னா முதல்ல கழுத போச்சு, அப்புறம் ஆடு போச்சு. ஏதோ 1-2 மந்தையில செத்து போனா கூட என்ன செய்ய முடியும்? அது ஏதாவது மறுபடியும் ஏதாவது ஆதாயப்படுத்தி அதை ஏதாவது செய்ய வச்சு அதை ஈனும்படி செய்து மறுபடியும் அதை பெருக்கி கொள்ள முடியும். இப்ப அதுக்கு கூட இல்லை, மொத்தமா போது எல்லாம். அவனுடைய மனநிலைமையை யோசிச்சு பாருங்க. எல்லாம் போயிடுச்சு. பெற்றெடுத்த பிள்ளைகளும் போயிட்டாங்க. அவன் வீடு போச்சு. அவன் யோசிச்சிருப்பான், எல்லாம் போச்சு, போன இந்த பொண்டாட்டியும் அப்படியே சேர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் அதை மட்டும் வச்சு என்ன சொல்றாரு? இவன் கேட்கிற அளவு பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. நாமளா இருந்தா சொல்லியிருப்போம். யோபு அப்படி கூட சொல்ல. அவன் சொல்றான், பைத்தியக்காரி மாதிரி பேசாது. ஹல்லேலூயா. அவன் சொல்ற வார்த்தையை கவனிங்க. நிர்வாணியான வந்தம்பா, இந்த பூமிக்கு வரும்பொழுது எப்படி வந்தேன்? நிர்வாணியா வந்தேன். நான் இப்ப போறேன். எப்படி போவேன்? நிர்வாணியாகவே போவேன். கர்த்தர் கொடுத்தார். ஒரு மனுஷனுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு தெரிஞ்சா அது எவ்வளவு போனாலும் அதை குறித்து அவன் கலங்கவே மாட்டான். யோபு நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தா, என்கிட்ட இருக்கிற அம்புட்டும் யார் கொடுத்தது? தெளிவா தைரியமா சொல்றான், கர்த்தர் கொடுத்தார்ப்பா. நான் சம்பாதிச்சு இப்ப இதே நீங்களும் நானா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? நான் வேர்வை சிந்தி உழைச்சேன். அப்படி உழைச்சவன் தான் இவன். வேதத்துல முதல் அதிகாரம் முதல் வசனமே சொல்லுது, ஊச் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமன், சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு. ஆமா. அப்ப இவன் தான் உத்தமத்தை எதுல காமிச்சிருக்க முடியும்? தான் வேலையில காமிச்சிருக்க முடியும், தான் செய்கிற காரியங்களை காமிச்சிருக்க முடியும், கர்த்தருக்கு நடக்கிற வழிகளில் காமிச்சிருக்க முடியும். இவ எல்லாம் என்ன செய்திருக்கோனா, அவன் எப்படியா காமிச்சிருக்கோனா மற்றவங்க முன்னாடி, ஓ இந்த மனுஷன் ரொம்ப வெரி பர்ஃபெக்ட் மேன். அவன் செய்கிற வேலையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அவன் செய்த எல்லாவற்றிலும் அவன் எப்படி இருந்தானா? உண்மையா இருந்தான். அப்ப நீங்களும் நானும் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்போம்? எப்பா இது அம்முட்டா நான் என்ன பண்ணேன்? ரொம்ப பர்ஃபெக்டா இருந்து சம்பாதிச்சதுன்னு சொல்லியிருப்போம். ஆனா அவ்வளவு பர்ஃபெக்டா இருந்தும் கூட, உத்தமமா இருந்து கூட ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்க. நீங்களும் நானுமா இருந்தா நான் சம்பாதிச்சேன்னு சொல்லியிருப்பேன். நான் உத்தமமா இருந்திருந்தா நான் என்ன சொல்லியிருப்பேன்? நான் உண்மையா இருந்ததுக்கு கிடைச்ச பலன் சொல்லியிருப்பேன். எல்லாம் என்னை விட்டு போகும்பொழுது நான் உண்மையா கஷ்டப்பட்டு ரத்த வேர்வை சிந்தி சம்பாதிச்சதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனா உத்தமமா இருந்த ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற ஒரு மனுஷன், கர்த்தரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, தன் மனைவியை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, தன்னை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து அவன் சொல்ற வார்த்தை, எல்லாம் போனாலும் போட்டும், என்னை விட்டு எல்லாம் போனாலும் நான் என்ன சொல்வேனா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு. சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவை எல்லாவற்றிலும் யோபு என்ன செய்யலனா? என்ன செய்யல? செய்திராதீங்க. தேவ ஜனமே, நீங்க உத்தமமா நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அவன் என்ன செய்யலனா? பாவம் செய்யல அப்படின்னு மாத்திரம் போடல, தேவனை பற்றி ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லாதீங்க.
அல்லேலூயா. உத்தமமா நடக்கிற உங்க உத்தமத்தை நீங்க காட்டணும், உத்தமத்துல நிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க செய்யற விஷயம் என்ன தெரியுங்களா? என்ன நடந்தாலும் ஆண்டவரை மாத்திரம், என்ன வந்தாலும் ஆண்டவரை மாத்திரம் நான் என்ன செய்திட மாட்டேன், விட்டு கொடுத்துட மாட்டேன். ஆண்டவரை விட்டு கொடுத்துட மாட்டேன். உத்தமமா நிற்கிறான். அல்லேலூயா. இதுல ரகசியம் இருக்குது. இந்த ரகசியம் நீங்க வீடுகளில் போய் வாசிச்சு பாருங்க. இன்னும் ரொம்ப நேரம் ரொம்ப குறைவா இருக்குது. 16வது வசனத்துல நீங்க வாசிங்கன்னா வேதம் சொல்லுது, நடுப்பகுதியில ஒரு வார்த்தை போட்டிருக்குது. முதல் அதிகாரத்துல எது அவங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்ததுன்னா, யார் அவங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்தார்னா, வேதம் சொல்லுது 16ஆம் அது வசனத்தை வாசிங்க. 1:16. வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து. வானத்திலிருந்து எது வருது? தேவனுடைய அக்கினி. அக்கினி வந்ததுன்னு போட்டுக்குதா, தேவனுடைய அக்கினின்னு போட்டுக்குதா? தேவனுடைய அக்கினி. இப்ப நீங்களும் நானா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே, உங்களுக்கு உண்மையா இருந்ததுக்கு நீங்க கொடுக்கிற பலனா இதுன்னு கேட்டிருப்போம். யாருடைய அக்கினி வருது? தேவனுடைய அக்கினி. இப்போ ஒருவேளை இதுல ஃபர்ஸ்ட் நீங்களே ஏதோ ஒண்ணு ஃப்ரேம் பண்ணி சொல்லிடாதீங்க. ஆண்டவரா செய்தாரு. இப்ப வாசிங்க 2:3 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல், காரணம் இல்லாம அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும். என்னது? நீ என்னை ஏவின போதிலும். யார? அப்ப யார் இது செய்தா? நீ என்னை ஏவினதுனால நான் செய்தேன். நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். அங்க பொண்டாட்டி சொன்னா, இங்க யார் சொல்றா? கர்த்தரே ஒரு மனுஷனை குறிச்சு சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்னை ஏவன, நீ என்ன, நம்ம பாஷையில சொல்லணும் என்ன சொல்லணும்? என்ன உசு பேத்தி விட்ட. என்ன செய்யறதுக்கு? என் பிள்ளைய சோதிக்கிறதுக்கு நீ என்ன ஏவி இருந்தாலும் என் பிள்ளை எப்படி இருக்கிறானா? உண்மையா இருக்கிறான். ஹல்லேலூயா. எனக்கு என் பிள்ளை எப்படி இருக்கிறான்? உண்மையா இருக்கிறான். என் மக எப்படி இருக்கிறா? உண்மையா இருக்கிறா. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியனே, ஊழியனே, எதுல உண்மையா இருந்த? எதுல உண்மையா இருந்த? நீங்க சொல்லுங்க, எதுல உண்மையா இருக்கிறீங்க? எதுல உண்மையா இருக்கிறீங்க? சபைக்கு வருத காரியத்துல உண்மையா இருக்கிறீங்களா? சபையினுடைய ஊழியங்கள்ல உண்மையா இருக்கிறீங்களா? சபைக்கு மாத்திரம் இல்ல, கர்த்தருக்கு தேவனுக்கு உண்மையா இருக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு மனுஷனை குறித்து சாட்சி கொடுக்கிறாருங்க. நீ என்னை எல்லாவற்றையும் அவனிடத்திலிருந்து நிர்மூலமாக்கும்படி ஏவினாலும் என் பிள்ளை, என் மக, என்னுடைய தாசன், அவன் உத்தமத்துல உண்மையா இருக்கிறான். ஹல்லேலூயா. இது கர்த்தர் செய்தார். இப்ப அடுத்து செய்யறது யார் தெரியுங்களா? 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை வரைக்கும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். தார் போட்டிருக்கிறா, தான் போட்டிருக்கிறா. இப்ப யார் செய்தா? ரெண்டு பேர் யார் வாழ்க்கையில விளையாட்டாங்க? ரெண்டு பேர் சேர்ந்து யார் வாழ்க்கையில விளையாட்டாங்க? யோபு வாழ்க்கையில விளையாட்டாங்க. ஆண்டவர் நீயா நானும் யார்கிட்ட பார்த்துட்டாரு? யோபு கிட்ட பார்த்துட்டாரு. நீங்களும் நானும் இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? மனைவி சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே, உங்களுக்கு உண்மையா இருந்ததுக்கு நீங்க செய்தது எனக்கு எப்படி அப்படியே 2 கை தூக்கி கும்பிட்டு, போதும் சாமி, உங்களுக்கு உண்மையா இருந்ததுக்கு நீங்களும் என்ன பண்ணிட்டீங்க? சோதிச்சிட்டீங்க. பிசாசையும் சோதிக்கும்படி இடம் கொடுத்துட்டீங்க. நாம நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன உபத்திரம் வந்ததுன்னா உடனே கர்த்தரை மறுதலிக்கிறோம். சின்ன உபத்திரம் வந்துட்டா, பிசாசு நம்மளை சோதிச்சிட்டா உடனே யார் மேலதான் அந்த பழியும்? கர்த்தர் மேலதான். யோபு
ஆண்டவரே நீங்க சோதிச்சாலும் சரி, பிசாசு என்னை சோதிக்கும்படி நீங்க என்னை ஒப்பு கொடுத்தாலும் சரி, என் உத்தமத்துல நான் உண்மையா இருப்பேன். ஆண்டவரே என் உத்தமத்துல நான் எப்படி இருப்பேன்? உண்மையா இருப்பேன். இந்த காலையில தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை எப்படி புடமிட்டாலும், உங்களை எப்படி நொறுக்க சித்தமா இருந்தாலும், நீங்க எப்படி இருக்கணும்னா உங்க உத்தமத்துல நிற்கிறதற்கு தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேகமா வாசிக்கலாம். ஒரு மனுஷன் தன் உத்தமத்தில் நடக்க வேண்டிய அவசியம் என்ன? இவ்வளவு உத்தமமா இருக்கிறான். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எந்த ஒரு சிருஷ்டிப்புக்கும் என்ன இருக்குது? ஒரு சகிப்பின் எல்லை இருக்குது. ஆனா அந்த சகிப்பின் எல்லையை மீறி ஒரு மனுஷன் என்ன பண்றானா, தான் உத்தமத்துல அப்படியே தரிச்சிருக்கிறான். அப்படி என்றால் ஒரு மனுஷன் தன் உத்தமத்தில் நிலைத்திருக்கிறதற்கு அவசியம் என்ன? என்னங்க காரணம்? எதுக்கு அவசியம்? அவன் மனைவியை சொல்றாளே விட்டுறியா அப்படின்னு சொல்றாளே, ஆனா இந்த மனுஷன் அப்பையும் கூட விடாம ஏயா பிடிச்சிட்டு இருக்கிற? அது கௌரவமா இருந்தா கூட பரவாயில்ல. நீ எதுல இருக்கணும்னு பாக்குறனா, உன் உத்தமத்துல கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறதுல உறுதியா இருக்கணும்னு நீ ஆசைப்படுற. ஏன் அப்படி அடம் பிடிக்கிற? ஏன் இதை விடாம பிடிச்சிட்டு இருக்கிற? ஏன் அப்படின்னா, வேதத்திலிருந்து ஆதாரங்களை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிராம் 99 வயதான போது, ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு 20 வயசு வாலிபன் கிட்ட கர்த்தர் சொல்ல, 20 வயசு வாலிபனும் பார்த்து கர்த்தர் சொல்ல, அல்லது 25 வயசு வாலிபையும் பார்த்து கர்த்தர் சொல்ல, 99 வயது நிறைஞ்ச ஒரு வயசான கிழவனை பார்த்து கர்த்தர் எதிர்பார்க்கிறது, கர்த்தர் கேட்கிறது என்னன்னா, நீ எனக்கு முன்பதாய் நடந்து கொண்டு எப்படி இருப்பா? உத்தமனாயிரு. நான் யார் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவன், உங்களையும் என்னையும் உண்டாக்கின சர்வ வல்லவர் உங்களிடத்துல என்னிடத்துல இந்த காலையில எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாய் இருக்க பழகிக்கோ. எந்த வயசுல? சாவர வயசுல கிடந்தாலும் நீ எப்படி இரு? எனக்கு முன்பாக நடக்கணும், நீ எனக்கு முன்பாக உத்தமனா இருக்கணும். நான் எல்லாம் பார்த்தாச்சு, நான் எல்லாம் அனுபவிச்சாச்சு, எனக்கு எல்லாம் அனுபவம் உண்டு. ஸ்டில் ஆண்டவர் சொல்றாரு, நீ எதனா பார்த்துரு, எதனா அனுபவிச்சிரு. நீ எப்பேற்பட்ட மலையே உச்சியே போய் அடைஞ்சாலும், நான் யார் என்றால் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். எனக்கு முன்பாக நீ இருக்கணும்னா நீ உத்தமமா நடந்தா மாத்திரம் தான் என் முன்னாடி நிக்க முடியும். Hallelujah. So the first thing that you should know, ஒரு மனுஷன் தான் உத்தமத்துல ஏன் இவ்வளவு உறுதியா இருக்கணும்னா, அவனையும் உங்களையும் என்னையும் இந்த சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லவர் தான் உண்டாக்கின மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிறது உத்தமம். God demands a man's righteousness. Oh, God demands a man's uprightness. No matter the age, no matter the lifestyle, no matter what religion he belongs to, I am the Lord Almighty. நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். எனக்கு முன்பாக நீ இருக்கணும்னா ஒரியா கடா மௌஷதரலதி எந்தன மௌதியா, எனக்கு முன்னாடி நீ நிற்கணும் என்றால் உத்தமமாய் நட, உத்தமமாய் நட. ஓ தேவ ஜனமே உத்தமமாயிரு. ஓ சபையே உத்தமமாயிரு. ஓ தேசமே உத்தமமாயிரு. ஏன் முன்னாடி உத்தமமா இருக்கிறவனை தான் நான் நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வரும் பொழுது யாரை பார்த்து அவரை சேர்த்துக் கொள்வார் என்றால், அவர் முதல் அழைத்து அனுப்பின முதல் மனுஷங்கிட்டே கர்த்தரை எதிர்பார்த்தது என்னன்னா உத்தமம். ஹல்லேலூயா. உண்மை, உத்தமம், அப்ரைட்னஸ். அதுவும் எப்படின்னா யோபு போல ஸ்பாட்லெஸ்ஸா, பிளேம்லெஸ்ஸா அவருக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கணும். முதல் காரியம். இரண்டாவது, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம், முதலாவது
கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிறது அந்த உத்தமம். ரெண்டாவது, உத்தமமாய் நடக்கிறவங்க ஏன் தங்கள் உத்தமத்துல நிலைச்சிருக்கணும்னா நீதிமொழிகள் 10:9 சொல்லுது, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமா நடக்கிறான். உத்தமமா இருக்கிறவன் எப்படி இருக்கிறானா? எப்படி இருக்கிறான்? நீங்க என்ன ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே, என் போக்கிலும் என் வரத்திலும் என் உட்கார்தலிலும் என் எழுந்திருக்கிறதுலையும் நான் எப்படி இருக்கணும்? பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாப்பு வேணும். ஆண்டவரே பாதுகாப்பு தாங்க, பாதுகாப்பு தாங்க. முதல்ல எப்படி இருப்பான்னா வேதம் சொல்லுது, உத்தமமா நீ நடந்தீனா நீ பத்திரமா நடப்ப. நீ உத்தமமா இருந்தீனா நீ எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ உத்தமமா நீ இருந்தீனா, if you are righteous man, if you are upright in your ways, நீ உத்தமமா இருக்கிறனா எதை குறிச்சும். அதனாலதான் ஊழியக்காரர் அடிக்கடி சொல்வாங்க, நான் அன்றைக்கு ஒரு கை நாட்டுக்கு நான் நோ சொன்னதுனால இன்றைக்கு நான் சுகமா இருக்கிறேன். அன்றைக்கு உத்தமமா நான் இதை வேணான்னு சொன்னதுனால இன்னைக்கு கர்த்தர் என்னை எப்படி வச்சிருக்கிறார்னா பத்திரமா வச்சிருக்கிறார். நீங்க பத்திரமா உங்க கடைசி காலங்கள் இருக்கணும்னா, உங்களுடைய வாழ்நாட்கள் பத்திரமா இருக்கணும்னா, உங்க வாழ்வின் காலங்கள் தேவ பார்வையில உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்க குடும்பத்தின் மத்தியில நீங்க பத்திரமா சேமமா பாதுகாப்பா இருக்கணும்னா ஒண்ணு செய்யுங்க, உத்தமமா உண்மையா இருங்க. ஹல்லேலூயா. நீ உத்தமமா இருந்தா பத்திரமா இருப்ப. ஹல்லேலூயா. இப்ப வாசிங்க மூன்றாவது காரியம், நீதிமொழிகள் 20:7 வாசிங்க. நீதிமொழிகள் 20:7. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும் தன்னுடைய உத்தமத்துல உறுதியா இருக்கிறதுக்கு காரணம் 3. 1, தன்னை உண்டாக்கினவர் அதை தம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 2வது, அவன் உத்தமமா இருந்தா இந்த பூமியில வாழ்ற காலம் வரைக்கும் அவன் பத்திரமா இருப்பான். 3வது, தனக்கு பின்வரும் சந்ததிக்கு அவன் சொத்து சேர்த்து வைக்கிறானோ இல்லையோ, இவன் நடக்கிற உத்தமத்துல இவன் உறுதியா இருந்தா அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்கள் என்று எண்ணப்படும். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்களுக்கு எதை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சேர்க்கறது 2வது வைங்க. முதலாவது எப்படி இருங்கன்னா, தேவனுடைய பார்வைக்கு முன்னாடி உத்தமமா இருந்து நடந்துக்கோங்க. உங்க பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா பாக்கியவதியா மாறும். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? நான் இதை சேர்த்து வைக்கிறேன், அதை சேர்த்து வைக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், எது பண்ணாலும் இங்க யோபு வாழ்க்கையில உத்தமமா நடந்த பொழுதே, அவங்க போய் கெட் டுகெதர் கொண்டாடும் பொழுது, கெட் டுகெதர் செய்யும் பொழுதே என்ன ஆச்சு? ஒரு காத்து வந்து அடிச்சு எல்லாவற்றையும் சூறையாடிட்டு போயிடுச்சு. எப்போ? உத்தமத்துல நிலைச்சிருக்கும் பொழுதே ஒரு வாழ்க்கையில, அவன் பிள்ளைகள் வாழ்க்கையில என்ன நடந்தது? பொல்லாப்பு நடந்தது, தீங்கு நடந்தது. உத்தமமா இருந்தவனுக்கே கர்த்தர் இப்பேற்பட்ட காரியத்தை அனுமதிச்சார். ஆனா அப்படியே அவனை கைவிடல. ஹல்லேலூயா. அவனுடைய நிலை மாறினது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் உத்தமத்துல நடக்கிறதுக்கு கொஞ்சம் கூட யோசனை இல்லாம நாம் இஷ்டம் போல நடந்துகிட்டு இருந்தோமே என்றால் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அது நிச்சயம் பாதிக்கும். நீங்க நினைக்கலாம், நான் தான் இப்படி கெட்டு போயிட்டேன், நான் தான் இப்படி சீரழிஞ்சு போயிட்டேன், நான் தான் இப்படி ஆயிட்டேன், என் பிள்ளைங்களாச்சும் நல்லா இருக்கணும்னா மாற்ற வேண்டியது உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை இல்லை, உங்க வாழ்க்கையை மாத்துங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை மாத்துங்க. நீங்க உத்தமமா கர்த்தரை தேடுங்க, நீங்க உத்தமமா கர்த்தர் முன்னாடி நடங்க, நீங்க தேவனுக்கு முன்பதா பயந்து கொண்டு உத்தமமா இருங்க. உங்க பிள்ளைங்க உங்களுடைய உத்தமத்தின் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்க செய்யற ஊழியத்தினால அல்ல, நீங்க செய்கிற பெரிய கொடுக்கிற பெரிய காணிக்கைகள்னால அல்ல, நீங்க செய்கிற பெரிய பெரிய காரியங்கள்னால அல்ல. உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தருக்கு முன்பதாய் நீங்க உத்தமமாய் நடந்தா மாத்திரம்தான் உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படும். அப்போ உத்தமத்துல ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும் இழுத்து பிடிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? முதலாவது, சர்வ வல்லமை உள்ளவர் அதை அவனிடத்துல எதிர்பார்த்தார். 2வது, அவன் தன் வாழ்நாட்கள்ல பத்திரமாய் வாழும்படி
கர்த்தர் அதை அவனுக்கு நியமமாய் கொடுத்தார். உத்தமமாய் நீ நடந்தினா பத்திரமாய் நீ நடப்ப. ஹல்லேலூயா. மூன்றாவது, உத்தமமாய் நடக்கக்கூடிய ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில அவன் வாழ்க்கையோடு அந்த உத்தமம் முடியாது. அந்த உத்தமமான வாழ்க்கை அவனுக்கு பின்வரும் சந்ததியையும் ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உத்தமமாய் நடக்கிறது அவசியமா அவசியம் இல்லையா? சொன்னீங்களா? அவ்வளவுதானா? உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணுமா வேணாவா? பிள்ளைங்க நல்லா இருக்கணுமா? பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணுங்க? நீங்க உத்தமமா இருங்க. நீங்க பத்திரமா போகணும், பத்திரமா உங்க வாழ்க்கையை வாழணுமா? என்ன செய்யுங்க? உத்தமமா இருங்க. நீங்க கர்த்தருடைய வருகையில நீங்க அவரை சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அவருக்கு முன்பாக நடந்து கொண்டு என்ன பண்ணுங்க? உத்தமமா இருங்க. கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் வந்து கொண்டு இருக்கிறார். அவர் சிலர் எண்ணுகிறபடி அவர் தாமதிக்கல, அவர் வந்து கொண்டு இருக்கிறார். சபை திரும்பணும், சபை மாறணும், சபை உத்தமத்தில் வளரணும். சபையும் தேவ குடும்பங்களும் தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களும் உத்தமத்தில் நடக்கணும். கர்த்தர் இந்த கடைசி காலங்கள் அதை எதிர்பார்க்கிறார். இரண்டாவது காரியம், தன் உத்தமத்தில் நடக்கும்போது மனுஷனுக்கு ஏற்படும் சோதனைகள் என்னென்ன? What are the struggles that a man faces while he walks in his integrity? ஒரு மனுஷன் தன்னுடைய உத்தமத்தில் நடக்கிறான் அப்படின்னும் பொழுது அவன் அப்படியே நடக்கிறதுக்கு அது தேவனும் வந்து என்ன செய்துட்டார்? யோபை சோதிச்சு பார்க்கிறார். அவன் உத்தமத்தில் தான் நிற்கிறானான்ட்டு. பிசாசம் என்ன செய்துட்டான்? ஒரு கை பார்த்துருவோன்ட்டு பார்த்துட்டான். அப்போ நான் உத்தமத்தில் நடந்தா, நீதிமானா இருந்து என் உத்தமத்தை காத்துக்கிட்டா வேதம் சொல்லிச்சு நான் பத்திரமா இருப்பேன்ட்டு. ஆனால் பத்திரமா இருக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த உத்தமமாக நடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வராமல் இருக்காது, நிச்சயம் வரும். அந்த போராட்டங்கள் என்ன? வாட் ஆர் த ஸ்ட்ரகிள்ஸ் that a man faces while he walks in his integrity? முதல் காரியம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, கோச்சிக்காதீங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர்கள் அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது. இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி. போதும். என்னது? கொஞ்சம் தூரம் போப்பா. எப்படி வந்த நீ? பரதேசியா வந்த. நம்ம பாஷையில சொல்லணும்னா ஒண்ணு இல்லாம வந்தவனி நீ, பிழைக்க வந்தவனி நீ எங்க கிட்ட வந்து என்ன பேசுற? நீ நியாயம் பேசுறியா? உத்தமமாய் நீங்க நடக்கும் பொழுது உங்களை என்ன செய்வாங்க தெரியுங்களா? துச்சமாய் எண்ணுவாங்க. they take you for granted. உங்களை அலட்சியப்படுத்துவாங்க. நீங்க சொல்ற வார்த்தைகளை துச்சமா எண்ணுவாங்க. ஆமா, வந்துட்டாரு பெருசா சொல்றதுக்கு. இதெல்லாம் இந்த காலத்துல செல்லாது. இந்த காலத்துல இதெல்லாம் நடைமுறைக்கு ஆகாது. இவர் என்ன பண்ண வந்துட்டாரு? பழைக்க வந்த இடத்துல நம்மளுக்கு நியாயம் சொல்லணும் இருக்கிறார். உங்கள் வார்த்தைகள் துச்சமா எண்ணப்படும். எப்ப தெரியுங்களா? உத்தமத்தில் நீங்க இருக்கும் பொழுது. அல்லேலூயா. வேகமா போற இரண்டாவது காரியம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 7லிருந்து 15 வசனங்களை வீடுகளில் போய் வாசிச்சு பாருங்க. அதுல 7வது வசனத்தை வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானனின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்குண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு, இவ்வளவு பெரிய பொல்லாங்க உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். யாருக்கு விரோதமா பாவம் செய்யறேன்னு சொல்லாம, உன் புருஷனுக்கு விரோதமா பாவம் செய்யறேன்னு சொல்லாம. அவன் சொன்னது யாருக்கு தெரியுமா? தேவனுக்கு விரோதம். ஆமா. நாம என்ன செய்யறோம்னா,
கர்த்தர் இதை என்ன பார்க்கவா போறாரு? இதெல்லாமா ஆண்டவர் கேட்பாரு? இதெல்லாம் ஒரு விஷயமா? அது எப்படி கேட்டுதா? அதில் முடிஞ்சிடுச்சு எல்லாம், அதில் முடிஞ்சிடுச்சு எல்லாம். நம்ம கொட்டுற அந்த மிச்சில் எல்லாம் முடிஞ்சுது. அந்த மிச்ச யோசேப்பு கொட்டியிருந்தான்னு வச்சுக்கோங்க, யோசேப்பு ஒரு மிச்சு கொட்டியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் இந்த உத்தமத்தில் அவன் நின்று இருக்க முடியாது. அவன் சொல்கிறான், இத்தனை பெரிய பொல்லாங்க நான் செய்துட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு தான் உத்தமத்தில். எப்ப இவனா ஒரு பாவத்தை தேடி போல பாவம் இவனை தேடி வருது, இவனா ஒரு ஆதாயத்தை தேடி போல அவனை தேடி ஒரு ஆதாயம் வருது. ஆதாயம் வருதுன்னு நீங்க அப்படியே நான் போலங்க, நான் போல, அதுவா வந்தது. நீங்க நினைக்கிறீங்க இப்ப யோசேப்புக்கு வந்தது பார்த்தீங்களா பெரிய பாவம், அது மாதிரி வந்த ஆதாயம் தான் தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க. நாம என்ன நினைக்க கூடாதுன்னா, ஆதாயம் அதுவா தேடி வந்தா நம்ம என்ன செய்துக்கணும்? என்ன செய்துக்கணும்? ஆதாயப்படுத்திக்கணும். நான் ஒன்றும் போய் அவங்கள கேட்கல, அவங்களா என்கிட்ட பார்த்து என்ன கொடுத்தாங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க. நேற்றைய தினத்தில், நேற்று முந்தைய தினத்தில் ஒரு சர்வீஸ் சென்டர், நேற்று கூட சொல்லியிருந்தேன் சபையில், சர்வீஸ் சென்டர் போயிருந்தோம். அவர் அந்த பார்ட்ஸ் எல்லாம் பிரித்து எடுத்தார். எங்கள் கண் எதிர்க்க தான் மொபைல் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு, அது எங்கள் எதிர்க்க தான் எல்லா வேலையும் பிரித்து எடுத்து எல்லா வேலையும் பார்த்தார். பேட்ரி மாற்றி அதை எங்கள் கையில் கொடுத்துட்டு அந்த பேட்ரிக்கு மாத்திரம் சார்ஜ் பண்ணார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் சில விஷயங்கள்லாம் செய்ததை நாங்கள் கண்ணார பார்த்தோம். இப்போ பார்த்துட்டு அவர் எவ்வளோங்க வேணும் அப்படின்னு கேட்டோம். 1600 எதனா குறைப்பீங்களா? இல்லை சார், அந்த 100 தான் எனக்கு வருது. இப்போ அவராக பார்த்து எதுவும் எக்ஸ்ட்ரா கேட்கல, 100 தான் அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ நாங்கள் பார்த்து என்ன செய்தோம்னா, மேலே ஒரு 100 போட்டு 1700 கொடுத்தோம். ஏன்னா அவர் செய்த வேலைகளை நாங்கள் பார்த்தோம், அவர் செய்த விஷயங்களை நாங்கள் பார்த்ததுனால நாங்கள் அவர் வேலைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், காசு கொடுத்தோம். இப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? நாங்கள் கொடுத்ததை அவர் கவனிக்கல, வாங்கிட்டார். ஏன்னா இன்னொரு கஸ்டமர் அட்டன் பண்ணிருந்தார். இப்போ அவர் என்ன செய்தார்னா, நாங்கள் திரும்பி வண்டி எடுக்கலான்னு வந்த பிறகு எண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா 100 இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, பாய் வைங்க பாய் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, உழைச்சது உடம்புல ஒட்டினா, உழைச்சது உடம்புல ஒட்டினா கிறிஸ்தவன் சொல்கிறானா? கிறிஸ்தவன் சொல்கிறானா? கிறிஸ்தவன் சொல்கிறானா? நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் சொன்னீங்களா? நீங்கள் சொன்னீங்களா? நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா நீங்கள் யாரும் சொல்லலைன்னு அர்த்தம். அப்போ சொல்லியிருக்கிறீங்களா? உழைச்சது சொன்னோம். யார் சொல்கிறா? ஊழியக்கார் கை உயர்த்தி சொல்கிறாருங்க. விசுவாசி என்ன செய்கிறோம்? திருன்னு முழிக்கிறோம். விசுவாசி சொல்லணும், நான் என் உத்தமத்தில் நான் உழைச்சது என் உடம்புல ஒட்டினா, நான் உழைச்சது மாத்திரம் எனக்கு வந்தா சொல்லுங்க. என் சபையில் இந்த லஞ்சம் வாங்கிறது, என் சபையில் இதை வாங்கிறது, அதை வாங்கிறது, கிஃப்ட் வாங்கிறது, இது எங்க இருக்கக்கூடாது? எங்க இருக்கக்கூடாது? சபை எங்க சபைக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னா, இங்க அடியில போக கூடாது. சபைக்குள்ள இன்னைக்கு அதாங்க வேலை செய்து நோ. எப்படின்னா ஆதாயம் அதுவா? எங்க நான் கேட்கல, அவங்களா யாரோ ஒருத்தன் சொல்றான். என்ன சொல்றான்? அவன் உத்தமத்துல நிக்கிறான், நான் உழைச்சது என் உடம்புல ஒட்டினா புடிங்கன்ட்டு எம்பி கொடுக்குறார். நான் கிட்ட போய் கூட வாங்கல, எம்பி தயவு செய்து இதை புடி, எனக்கு வேணாம். கிறிஸ்தவன் சொல் என் உத்தமத்தில் நான் நிற்கணும். உத்தமத்தில் நான் நிற்கிறேன்னா, ஆதாயம் வருதுன்னு ஆதாயப்படுத்திக்கிறேனா, இல்லை எப்பேற்பட்ட ஆதாயம் வந்தாலும் லாபமான அனைத்தையும் சொல்லுங்க, வாயை தெரிஞ்சு சொல்லுங்க, லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன், குப்பையுமாய். குப்பை சொல்லுங்க. இந்த பூமியில வரக்கூடிய எதுவும் எனக்கு, இந்த பூமியினால வர்றது எதுவும் எனக்கு சொல்லு கிறிஸ்தவனே, ஓ சொல்லு சபையே,
பூமியிலிருந்து வருகிற எந்த ஒரு ஆதாயமும் எனக்கு கட்ட மக்கடா மௌஷதர் அலதியந்தன மௌதியா குப்பையா போகட்டும், எனக்கு குப்பையா போகட்டும், வெளியே குப்பையா போகட்டும். எனக்கு எந்த ஆதாயம் வேணும்? கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் எடுப்பார். கர்த்தர் கொடுத்தாலோ கர்த்தர் எடுத்தாலோ அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு சபை சொல்லுதா, சபை சொல்லுதா, சபை சொல்லுதா, ஓ அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நடங்க. கர்த்தர் உங்க உத்தமத்தை பார்த்து உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை கொடுக்காம போனதா சரித்திரமே. ஜீசஸ், ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் எந்த நம்பிக்கையில வாழணும்னா, எனக்கு கொடுத்தா கர்த்தர் கொடுப்பார், எனக்கு கொடுத்தா அவர் கொடுப்பார் என்று வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் கொடுப்பார் என்றால் அவர் பிடுங்குகிற தேவன் அல்ல, கொடுப்பார் அவர். நீங்க அமுக்கி குலுக்கி சரிந்து விழுற அளவிற்கு உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது வாசிங்க. ஆதியாகமம் 31:7 வாசிங்க வேகமா. ஆதியாகமம் 31:7. ஹல்லேலூயா. உத்தமமாக நடக்கிறவங்களுக்கு நடக்கக்கூடிய சோதனை என்ன தெரியுங்களா? வாசிங்க. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து. என்ன பண்றான்? வஞ்சித்து. உங்க தகப்பனா யாரு? எங்க மாமா, என் மாமா. உங்க தகப்பனோ என்ன வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். என் சம்பளத்தை எத்தனை முறை மாற்றிட்டான்? 10 முறை மாற்றினா. ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய, அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. உத்தமமா நடக்கிறீங்கன்னா எத்தனை முறை சம்பளம் மாறும்? 10 முறை. எப்படி? நீங்க நினைக்கிற மாதிரி அதிகமாகும் நினைக்கிறீங்களா? அதிகமாகுமா? 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 10 முறை மாற்றுறானா, வரும்பொழுது கொடுக்குறான், வராதப்ப என்ன செய்திடறான்? எப்போ ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, 10 முறை என் சம்பளம் மாறிச்சு. ஆனாலும் அல்லேலூயா, விட்டு போயிட்டாரா அந்த வேலையை விட்டு போயிட்டாரா? எப்பா நீ என்ன போன மாதம் ஒரு சம்பளம் கொடுக்குற, இந்த மாதம் வேற கொடுக்குற, 3வது மாதம் ஒன்று கொடுக்குற, 4வது மாதம் ஒன்று கொடுக்குற, 10 முறை மாத்துற. இந்தா உன் வேலையை நீயும் பிடி. நான் என்ன பண்ணுறேன்? போகிறேன், நான் போகிறேன். உத்தமமாக இருக்கும் பொழுது சம்பளம் மாறலாம். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுங்களா? அவன் எனக்கு தீங்கு செய்யாதபடி கர்த்தர் என்னை பாதுகாப்பார். உத்தமமாக நடக்கிறீங்களா? உங்கள் சம்பளம் மாறினே இருக்குதா? சம்பளம் அடிக்கடி குறையுதா? அடிக்கடி நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கையில் சம்பளமும் வருமானமும் கிட்ட மாட்டேன்தா? பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. உத்தமமாக இருந்து பாருங்க. கர்த்தருக்கு கொடுக்கறதுல, கர்த்தரிடத்துல சேருகிறதுல, கர்த்தருக்காய் நிற்கிறதுல, கர்த்தரிடத்துல நீங்க எதிர்பார்க்கிற காரியங்களில் கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் உத்தமமாக இருந்து பாருங்க. 10 முறை மாத்தினாலும் கர்த்தருக்கு செய்ய வேண்டியது செய்து பாருங்க. கர்த்தர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆனாலும் என் மாமன் என்ன 10 முறை சம்பளத்தை மாத்தினாலும் ஹல்லேலூயா, என் தேவன் அவன் எனக்கு தீங்கு செய்யாதபடிக்கு என்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. 4வது வாசிங்க. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 சாமுவேல் 20:1. தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலிருந்து ஓடி போய் யோனத்தான் முன்பாக வந்து உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன? நான் என்ன செஞ்சேன்பா? நான் என்ன செஞ்சேன்? என் அக்கிரமம் என்ன? என் அக்கிரமம் என்ன? நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன? நான் என்ன செஞ்ச துரோகம் செஞ்சனா என்றான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க என்ன செய்யல? துரோகம் பண்ணல. நீங்க என்ன செய்யல? அக்கிரமம் பண்ணல. ஆனா நம்மளை என்ன செய்ய பார்க்கறாங்கன்னா, கொலை செய்யற அளவுக்கு என் மேல விரோதிக்கிறாங்க, என்னை எதிர்க்கிறாங்க, என்னை பகைக்கிறாங்க. நான் என்ன செய்தேன்? நான் என்ன செஞ்சேன்? நான் எதுவும் செய்யல. அங்கேயாச்சும் யாக்கோபு என்ன செய்யறான்? அங்கேயாச்சும் யாக்கோபு என்ன பண்றான்? ஏமாத்திட்டு வந்தா, ஆனா மாமங்கிட்ட உண்மையா இருக்கிறான். அங்கேயாச்சும் என்னதான் நடக்குது? சம்பளம் மட்டும் மாறுது. ஆனா இங்க உயிரையே எடுக்க பார்க்கிறான், உயிரையே கொல்ல பார்க்கிறான். நான் அப்படி என்ன பாவம் செஞ்சுட்டேன்? என்னை பார்க்கும் பொழுதே என்னை பார்த்து என்ன நடவடிக்கை எப்படி இருக்குதுன்னா முழுங்கிற மாதிரி பார்க்கறான். எப்படி பார்க்கறான்?
எப்படி பார்க்குறான்? அந்த ஆள் என்னை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்குறான்? முழுங்கிற மாதிரி பார்க்குறான். நான் என்ன துரோகம் செஞ்சேன்? உத்தமத்தில் நடந்தேன். உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி உண்மையாக இருந்தேன், உத்தமத்தில் நடந்தேன். ஆனால் அவரோ, அவன் உத்தமம் எப்படி இருக்கு தெரியுங்களா? அவனுக்கு ஒரு முறை சவுல் அந்த குகையில் அவன் தன்னுடைய கடன்களை கழிக்கும் பொழுது நல்லா வசமாக மாட்டிக்கிட்டான். தாவீதுகிட்ட மாட்டிக்கிட்டான். கிட்ட போய் அவன் சால்வையின் தொங்கலை அறுக்கிற வரைக்கும் கூட அவனுக்கு தெரில. அவன் கூப்பிடும் பொழுது என் மகனே அப்படின்னு கூப்பிடுறான் சவுல். அவன் குரலை கேட்டவுடனே அவனுக்கு நடுக்கம் வந்துருச்சு. அவ்வளவு பயம் இருக்குது. அவ்வளவு பயம் இருந்தும் கூட அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? கர்த்தர் அபிஷேகம் பண்ண மேல நான் கை போடக்கூடாதுன்னு சொல்றான். உத்தமம்னா என்ன தெரியுங்களா? சவுல் மேல இருந்தா கர்த்தருடைய ஆவி எடுபட்டு பொல்லாத ஆவி அவனுக்குள்ள இருக்குதுன்னு தெரியும். அவனுக்கு தான் எத்தனையோ முறை அவன் மேல இருந்த பொல்லாத ஆவியை, தான் இசைக்கருவியை மீட்டும் பொழுது அந்த பொல்லாத ஆவியை அவன் துரத்தி இருக்கிறான். அவனுடைய வீக்னஸ் என்னதுன்ட்டு தாவீதுக்கு நல்லா தெரியும். கர்த்தர் அவன் மேல என்ன ஆவியை விட்டு இருக்கிறாருன்றது தாவீதுக்கு தெரியும். கர்த்தர் அவனை கையில இவன் நினைச்சா கர்த்தர் அவன் கையில ஒப்பு கொடுக்க முடியும்னு அவனுக்கு தெரியும். கைக்கு வாட்டமாவே ஒரு முறை மாட்டிக்கவும் செய்தான். அப்படி இருந்தும் தாவீதினுடைய உத்தமம் எந்த அளவு இருந்ததுன்னா, அவன் சொல்றான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணவன் மேல நான் கையை போட இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. உத்தமமா நடக்கிறீங்களா? ஒருத்த மேல கர்த்தருடைய ஆவி இருக்குதோ இல்லையோ, அவன் கர்த்தருக்கு பிரியமானவனோ இல்லையோ, அவன் கர்த்தரை விட்டு ஒரு பெரிய கேடான பாவியா இருந்தாலும் கூட நீங்க என்ன செய்யாதீங்கன்னா அவனுக்கு விரோதமா எழும்பாதீங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களை கொலை செய்ய பார்க்கிறவங்களுக்கு ஆண்டவரே இவ்வளவு பெரிய விஷயத்தை என் மேல சுமத்துறாங்களே, இவ்வளவு பெரிய பாதகத்தை என் மேல சுமத்துறாங்களே, அவங்களை எப்படி கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார்னு இவங்க போய் யுத்தம் செய்திருவாங்க. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? நல்ல வசனம்லாம் யூஸ் பண்ணி நேரா போய் அவன் எதிர்க்க இருக்கிறவன் மண்டையை உடைக்காம விடக்கூடாது. கேட்டா யாரு? கர்த்தர் நம் சார்பில். அதனால எனக்கு எதிரா எவனும் எதிர்த்து நிற்க கூடாது. ஆண்டவரே எதிர்க்கிறவங்கள ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? யுத்தம் செய்து அவங்கள மடங்கடிச்சிருக்கிறார். நாம என்ன செய்வோம்? எதிராளிக்கு விரோதமா போராடுவோம், எதிராளிக்கு விரோதமா, அநியாயத்துக்கு விரோதமா போய் அவனை மண்டையை உடைப்போம். அப்படி இல்லை. இங்க ஒருத்தன் தன்னை கொலை செய்யும்படி வரான். இவன் கேட்கிறான், நான் என்ன துரோகம் செஞ்சேன்? உங்க அப்பாவுக்கு விரோதமா நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் என்ன பெருசா செய்துட்டேன்? உங்க அப்பா என்னை இப்படி போட்டு பகைக்கிறார், என்னை கொல்ல பார்க்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு இப்பேற்பட்ட சோதனை வரும். வந்தாலும் நீங்களும் நானும் என்ன சொல்லணும் தெரியுங்களா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணணுக்கு விரோதமா நான் என்ன செய்யக்கூடாது? என் கையை நீட்டக்கூடாது. நான் அது எப்படி இருந்தாலும் என் பாவத்தை நான் செய்யக்கூடாது. 5வது காரியம், தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். தானியேல் 6:4 வேகமா வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் நீங்க வேலை செய்யற இடத்துல உத்தமமா இருக்கிறீங்களா? நீங்க போகிற இடங்கள்ல, உங்க குடும்பத்தின் மத்தியில, உங்களை ஆளுகிறவர்கள் மத்தியில உத்தமமா இருக்கிறீங்களா? உத்தமமா இருந்தாலும் இங்க தானியேல் வேலை செஞ்ச இடத்துல என்ன நடக்குதுங்க? குற்றப்படுத்தும்படி வழி தேடுறாங்க, முகாந்திரம் தேடுறாங்க. காரணம் இல்லாம பகைக்கிறவங்க இருக்கிறாங்க, காரணம் இல்லாம உங்களை குற்றப்படுத்துறவங்க இருக்கிறாங்க. அது நீங்க வேலை செய்யற இடத்துல மாத்திரம் இல்லை, உங்க குடும்பத்திலேயே அது நடந்தாலும் உங்க உத்தமத்தை விட்டு ஒரு நாள் விலகாதிருங்க. இது உங்களுக்கு வரக்கூடிய சோதனை. ஒரு உத்தமத்துல நிற்கக்கூடிய ஒரு மனுஷிக்கு வரக்கூடிய சோதனைகள் என்ன தெரியுங்களா? 5 காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். உங்களை துச்சமா எண்ணுவாங்க. 2வது, உங்கள் மேல வீண் பழிகளை சுமத்துவாங்க. 3வது, உங்களை வஞ்சிப்பாங்க. 4வது, உங்களை கொலை செய்ய பார்ப்பாங்க. 5வது, உங்களை குற்றம் பிடிக்கும்படி வழி தேடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய போராட்டம். இவை எல்லாவற்றின் மத்தியிலையும் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உத்தமமாய் நடக்க நீங்க பழகுனா, சங்கீதம் 84:11 படி உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை வழங்கா
ஹalleluya. அப்ப உத்தமமாய் மூன்றாவது காரியம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு வரக்கூடிய போராட்டங்களை பார்த்துட்டீங்க. இப்ப அப்படி உத்தமமா இருந்தா கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? வேகமா வாசிக்க முடியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஒருத்தர் ஆதியாகமம் 6:8 எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் ஆதியாகமம் 39:21 எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் ஆதியாகமம் 39:21. இன்னொருத்தர் ஆதியாகமம் 22:12-18. ஆதியாகமம் 22:12 வசனம் 18வது வசனம். இன்னொருத்தர் யோபின் புஸ்தகம் 42:12. 4 காரியங்கள். முதல்ல ஆதியாகமம் 6:8, இரண்டாவது ஆதியாகமம் 39:21, மூன்றாவது ஆதியாகமம் 22:12-18, நான்காவது யோபு 42:12. வாசிங்க வேகமாய். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. 9வது வசனம் சொல்லுது, அவன் உத்தமனா இருந்தான். உத்தமமா இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறாருன்னா முதல்ல கிருபையை கொடுக்கிறார். ஹalleluya. இரண்டாவது வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. இரண்டாவது, கர்த்தர் தம்மிடத்துல உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கூடவே இருக்கிறார். ஹalleluya. முதலாவது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கிறாரு. இரண்டாவது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்னா அவர்கள் கூட இருக்கிறார். மூன்றாவது, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உனேக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்படி உத்தமமா இருந்தவனுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. 18 வாசிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். மூன்றாவது, கர்த்தர் என்ன செய்யறார்னா உத்தமமா அவருக்கு பயப்படுறவங்களுக்கு, உத்தமமா அவர் முன்பதாய் நடக்கிறவங்களுக்கு கர்த்தர் சகல ஜாதிகளிலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமாய் வைக்கிறார். எப்படி வைக்கிறாரு? முதல்ல கிருபையை அளிக்கிறார். இரண்டாவது, அவர்கள் கூடவே இருக்கிறார். மூன்றாவது, சகல ஜாதிகளிலும் அவர்களை ஆசீர்வாதமாய் வைக்கிறார். நான்காவது, யோபு 42:12 வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்க உத்தமமாய் நடக்கும் பொழுது உங்க ஆரம்பமோ உங்களுடைய துவக்கமோ ரொம்ப அற்பமா இருக்கலாம், ரொம்ப கேவலமா இருக்கலாம், அநேகர் பார்த்து உங்களை ஏளனமா நினைக்கக்கூடிய வகையில இருக்கலாம். ஆமா, இவன் கிட்ட ஒன்னை இல்லாம இருந்தும் கூட இவன் எப்படிதான் இருக்கிறான், ரொம்ப உண்மையா இருக்கிறதா அவருக்கு நினைப்பு, ரொம்ப உண்மையா இருப்பார் போல, இப்படியே இருந்தா கடைசி வரைக்கும் இவன் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு உலகத்தான் சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் யோபை எப்படி ஆசீர்வதிச்சார்னா அவருடைய முன் நிலைமையை காட்டிலும் கர்த்தர் அவன் பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹalleluya, ஹalleluya. இப்போ சொல்லுங்க, சங்கீதம் 84:11. கர்த்தர் யோபினுடைய நிலைமையை பார்த்து எப்படி அவன் முன் நிலைமையை காட்டிலும் அவன் பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ, நீங்க இன்றைக்கு உங்க உத்தமத்துல கர்த்தருக்கு முன்பதாய் நடக்கிற விஷயங்கள்ல உத்தமமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு முன்னாடி நீங்க நடக்கிற காரியங்கள்ல, கர்த்தருக்கு முன்பதாய் செயல்படுகிற விஷயங்கள்ல கர்த்தருக்கு முன்பதாய் உத்தமமாய் உண்மையா இருக்கிறீங்களா? கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? உங்களுக்கு நன்மையை வழங்காம இருக்கவே முடியாது. ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த 6ஆம் மாதத்தினுடைய இறுதியில கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? உத்தமமாய் நீ நடந்தினா உனக்கு நான் நிச்சயம் நன்மையை கொடுப்பேன். ஹalleluya. அதை சபைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாய் அருளினார். ஹalleluya. கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி praise the Lord. ஹalleluya, praise the Lord. எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அருமையான காலை வேளையில தேவ ஜனமே, நான் என் உத்தமத்துல நிற்கிறேனா?
எனக்கு எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும், நான் கர்த்தருக்கு முன்பதாய் உண்மையும் உச்சமாய் நடக்கிறேனா, அவர் வரும்பொழுது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்று மாத்திரமே, நீங்கள் எப்பேற்பட்ட ஊழியக்காரராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றால், உண்மையும் உச்சமும் உள்ள ஊழியனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மீது அதிகாரியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடக்கிறவர்கள் இந்த தலைப்பில் ஒரு ஆழமான ஒரு அருமையான செய்தி கேட்டீங்க. என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். என்னாகமம் 32:11 வாசிக்க. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனாசியனான எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர. என்னாகமம் 32:11. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனாசியனான எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர. கீழே 12 வாசிமா. எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்கள் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டு இருக்கிறார். உத்தமமாய் நடப்பவர்கள், உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள். உத்தமமாய் பின்பற்றுதல் அதான் ரொம்ப முக்கியம். பின்பற்றினால் வேதத்தில் இருக்கிற அத்தனையும் உத்தமம். அந்த உத்தமத்தை நாம் பின்பற்றுகிறோமா, கடைபிடிக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அதை கடைபிடிச்சா கீழே வாசிங்களா 12. எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டு இருக்கிறார். நமக்கு ஒரு தேசத்தை வச்சிருக்காரு. அது எது? நமக்கு ஒரு தேசத்தை வச்சிருக்காரு. எதுங்க? பரமதேசம். பரமதேசம். அதான் நம்ம லக்கா இருக்கணும். அதை அடைவோமா? உத்தமம் என்றால் அர்த்தம் என்னங்க? உண்மை. 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 உத்தமம் என்றால் முழுமை, ஓல், முழுமையாய் பின்பற்றணும். அப்படி முழுமையாய் பின்பற்றுகிறவர்கள் தான் தேவனுடைய அந்த வார்த்தையை உறுதியாய் பின்பற்றுகிறவர்கள். இப்ப கேட்ட அத்தனை பேரும் உறுதியாய் பின்பற்றினவர்கள். ஆபிரகாம், யோபு, யோசேப்பு, தானியேல், தாவீது, இத்தனை பேரும் உத்தமமாய் பின்பற்றினவர்கள் தான். நான் பின்பற்றினால் அதை அடைவேன். நம்முடைய இலக்கு இந்த உலகம் இல்லைங்க, நம்ம இலக்கு பரலோகம். நான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கினாலும் நீங்கள் அதை ரொம்ப புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். 27 வாச நீதிமொழிகள். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். முந்தா நாள் என்னுடைய குடும்பத்தில் 2வது மக ஒரு வார்த்தையை சொல்கிறான். என்ன சொல்கிறாங்கன்னா, டேடி நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க,
நீங்கள் இப்போ பிரித்து கொடுத்துருக்கக்கூடாது வீட்டை. நீங்கள் முடிஞ்சிட்டு உங்கள் காலம் முடிஞ்சிட்ட பிற்பாடு நாங்கள் பிரிச்சுன்னு இருந்தால் நல்லா இருந்திருக்கோம். முந்த நாள் நடந்த சம்பவம் இன்றைக்கி அவர் பேசுகிறார். அதில் இருக்கிற கருத்து என்ன? அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நான் இதை இப்போ பிரித்து கொடுக்கலன்னா பின்னாடி நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா ஆசீர்வாதமாக இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டை போட்டுக்குவீங்களோ சண்டை போட மாட்டீங்கன்னு தெரியாது. ஆனால் இப்போ நான் பிரித்து கொடுத்ததுனால நீங்கள் எப்படி இருப்பீங்க? பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. வசனம் இப்போ பிரதிபலிக்குதா இல்லையா? ஆமென். ஸோ ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை பிரதிபலிக்குதுன்னா அதுதான் அவனுடைய உத்தமம். ஜெபிக்கலாம். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் ஒருவரே நல்லவர். அந்த ஆசியுள்ளவன் வந்து நல்ல போதகரே என்று இயேசுவே உம்மை மகிமைப்படுத்தினான். நீர் சொன்ன வார்த்தையோ, பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, என்னை நல்ல போதகரே என்று ஏன் அழைக்கிறார் என்று சொன்னவர் அன்பு தெய்வமாகிய இயேசுவே. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நீங்கள். ஆகவே நல்ல பிதா நீங்கள், நல்ல ஆவியானவர் நீங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவமே இந்த நன்னாளிலே, இந்த 6ஆம் மாதத்தின் இறுதி வாரத்தில் முதல் நாளிலே அநேக உத்தமர்களை பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் உத்தமத்தை பின்பற்றுகிறவர்கள் ஆக வேண்டும் என்பது ஊழியக்காரனுடைய பாரம். உம்முடைய வேதத்தினுடைய ரகசியம் அதுவாக்கும். எங்கள் மேல் நீர் கருணை வைத்தபடியினாலே இந்த வார்த்தையை நீர் அருமையாய் விளக்கி காண்பித்த ஆவியானவராய் இப்பொழுது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறபடினாலே இது கேட்ட உள்ளங்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும். ஆண்டவரே, அவர்கள் உத்தமத்தின் நடக்கையினாலே அவர்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நான் மட்டும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றால் போதாது, என் சந்ததியினுடைய சந்ததி என்று சொல்லுகிற அந்த தெய்வீகம்தான் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்க பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அருமையாய் ஒரே ஒரு வார்த்தை உத்தமத்திலே உறுதியாய் இருக்கிறாயா என்கிற அந்த வார்த்தைக்கு நாங்கள் ஆண்டவரை தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனால் இப்பொழுது எங்களை தகுதிப்படுத்தினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நடத்துங்கப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க. இனி வரும் காலத்தில் ஆண்டவரே, இந்த சபையின் மக்கள் உத்தமத்தில் நான் நடப்பேன் என்று தீர்மானித்து இந்த இடத்தை விட்டு கடந்து போக உதவி செய்யுங்கப்பா. பரலோகத்தில் இருந்து நீர் அருளின அந்த மன்னாவாகிய ஆண்டவரே உம்முடைய வசனம் ஒவ்வொருவரையும் உத்தமத்தை ஆண்டவரே அது நித்தமும் சத்தமிடுகிறதாய் விளங்கத்தக்கதாக இன்றைக்கு நீங்கள் திட்டம் தெளிவாய் பேசி உள்ளத்தை தொட்டபடியினாலே, இல்லங்களை தொட்டபடியினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. துதிகான மகிமை உமக்கே செலுத்தி ஆண்டவரே, இந்த ஆண்டவரே வார்த்தைகளை கொடுத்த அந்த பாத்திரத்தை நீங்கள் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து அந்த பாத்திரம் ஆண்டவரே இன்னும் அநேக லட்சங்களுக்கு இந்த பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்த போகிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, ஒவ்வொரு ஆண்டவரே உள்ளத்தையும் இல்லத்தையும் இந்த உத்தமத்தினாலே நீங்கள் நிரப்பினால் நன்மை எங்களுக்கு அருளாதிருக்க மாட்டீர். உத்தமமாய் நடக்கிறவனுக்கு நன்மையை வழங்காதிரார் என்பதுதான் வாக்குதத்தம். அது இன்றைக்கு நிறைவு பெற்றதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் அடியான் உமக்கே செலுத்தி மீட்பர் மூலம் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து
உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வயது திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினுடைய ஐக்கிய சிநேகம் இன்றும் என்று சதா காலம் நம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நிலையாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வர இருக்கிற செவ்வாய்க்கிழமை காலை வாக்குத்தத்த ஆராதனை உண்டு, மறந்துடாதீங்க. அதில் நேரத்தோடு நீங்கள் உற்சாகமாய் பங்கு கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வாங்க.